இன்பத்தமிழ் ஆசிரியர் வந்து பாரதிதாசன். தமிழ் கும்மி ஆசிரியர் வந்து பெருஞ்சித்திரனார். பாரதிதாசனை பற்றி பார்க்கலாம். தமிழின் வேறு பெயர்களாக பாரதிதாசன் கூறுவது அமுது, நிலவு, மனம். பாரதிதாசனின் இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். அவருடைய சிறப்பு பெயர் பார்த்துடலாம். புரட்சிக்கவி பாவேந்தர். பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் வந்து மாணிக்கம். சிறப்பு பெயர் வந்து பாவலரேறு. இவர் இயற்றிய நூல்கள் பார்த்தலாம். கனிச்சாறு, கொய்யாக்கனி, காவிய கொத்து, நூறாசிரியம். நடத்திய இதழ் வந்து தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம். சொல்லும் பொருளும் பார்க்கலாம். நிருமித்த அப்படின்னா உருவாக்கிய, விளைவு அப்படின்னா வளர்ச்சி, ஆழிப்பெருக்குனா கடல்கோள், மேதினா உலகம், ஊழி நீண்டதொரு காலப்பகுதி, உள்பூட்டு உள்ளத்தின் அறியாமை. உரைநடை பார்த்துடலாம். வளர்த்தமிழ். தமிழில் நமக்கு கிடைத்துள்ள பழமையான இலக்கண நூல் பார்த்தோன்னா தொல்காப்பியம். தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வளஞ்சொல் எழுத்துக்கள். தமிழ் என்னும் சொல் முதலில் ஆளப்படும் இலக்கியம் வந்து தொல்காப்பியம். தமிழ்நாடு என்னும் சொல் முதலில் ஆளப்படும் இலக்கியம் வந்து சிலப்பதிகாரத்தில் வஞ்சிக்காண்டம். தமிழன் என்னும் சொல் முதலில் ஆளப்படும் இலக்கியம் வந்து அப்பர் தேவாரம். தமிழ் இலக்கண நூல் வந்து தொல்காப்பியம், நன்னூல். சங்க இலக்கியம் பார்த்தோன்னா எட்டுத்தொகை, 10 பாட்டு. அறநூல்கள்னால் திருக்குறள், நாலடியார். காப்பியங்கள் பார்த்தோன்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை. மா என்னும் சொல்லின் பொருள் வந்து எதெல்லாம் குறிக்குதுன்னா மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு. நெக்ஸ்ட்டு தமிழ் அதாவது இயல் தமிழ் வந்து எண்ணத்தை வெளிப்படுத்தும். இசைத்தமிழ் வந்து உள்ளத்தை மகிழ்விக்கும். நாடகத்தமிழ் உணர்வில் கலந்து வாழ்வில் நிறை குறைகளை சுட்டி காட்டும். தமிழ் தற்போது அறிவியல் தமிழ், கணினித்தமிழ் என்று மேலும் வளர்ந்து வருகிறது. பூவின் 7 நிலைகள். தமிழில் தனி பெயர் உண்டு. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்னும் 5 கலந்தது இவ்வுலகம் என்று அறிவியல் உண்மையை கூறும் நூல் வந்து தொல்காப்பியம். உலக உயிர்களை வந்து ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்தியவர் வந்து தொல்காப்பியர். நூல் வந்து தொல்காப்பியம். புதிதாக தமிழில் உருவான தொழில்நுட்ப கலைச்சொற்கள் இணையம், முகநூல், குரல் தேடல், தேடுபொறி, செயலி, தொடுதிரை முதலியன. கடல் நீர் வந்து ஆவியாகி மேகமாகும், பின்னர் வந்து குளிர்ந்து மழை பொழியும் என்ற அறிவியல் செய்தி குறிப்பிடப்பட்டுள்ள இலக்கியங்கள் அப்படி பார்த்தோன்னா முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார்40, திருப்பாவை. வீரர் ஒருவன் காயத்தை வெண்ணிற ஊசியில் தைத்த இடம்பெற்றுள்ள நூல் வந்து 18. அந்த வெண்ணிற ஊசி அப்படி இருந்தாவே 18. சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணினை வந்து நரம்பிலாம் தைத்து செய்து இடம்பெற்ற நூல் வந்து நரம்பு நற்றிணை. நெக்ஸ்ட்டு தொலைவில் உள்ள பொருட்களை உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும். இது வந்து கலிலியோ. இதே கருத்து வந்து திருவள்ளுவ மாலை என்னும் நூலில் வந்து கபிலர் எழுதிய பாடலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர்கள் பார்த்தோன்னா டாக்டர் ஆ.ப.ஜே. அப்துல் கலாம், டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை, டாக்டர் சிவன். 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் தமிழ் சொற்கள் அவை இடம்பெற்றுள்ள நூல்கள் பார்க்கலாம். வேளாண்மை வந்து வேளாண்மை வந்து அந்த மணல் களிமண் மாதிரி உள்ளதெல்லாம் செய்வாங்க. அப்போ பார்த்தோன்னா கலித்தொகை, திருக்குறள். உழவர்னா நல்லவராக இருப்பாங்க, நற்றிணை. பாம்பு, மீன், செய் இதெல்லாம் வந்து இங்கே இடம்பெற்ற நூல் பார்த்தோன்னா குறுந்தொகை. வெள்ளம் 18. அதான் சொன்ன முதலை, மீன், செய் இதெல்லாம் வந்து குறுந்தொகை. முதலை வந்து தண்ணீர்லாம் கிடக்கும், அதுவும் குறுந்தொகையில் முதல்ல சொல்லியிருக்காங்க. கோடை வந்து அகநானூறு. உலகம் வந்து தொல்காப்பியத்திலே சொல்லியிருக்காங்க. திருமுருகு ஆற்றுப்படை உலகம் அப்படின்னு தொல்காப்பியம், திருமுருகு ஆற்றுப்படையில் இதை பற்றி முதல்ல சொல்லியிருக்காங்க. மருந்து வந்து அகநானூறு, திருக்குறள். மருந்து என்ற சொல் வந்து இடம்பெற்ற உள்ள இலக்கியம் பார்த்தோம்னா அகநானூறு, திருக்குறள். ஊர் தொல்காப்பியம். அன்பு வந்து தொல்காப்பியம், திருக்குறள் ரெண்டுலேயுமே இருக்குது. அது மாதிரி உயிர் வந்து தொல்காப்பியம், திருக்குறள். மகிழ்ச்சி தொல்காப்பியம், திருக்குறள். அதாவது அன்பு வைக்கணும்னா ஒரு உயிரில் எடுத்து வைப்போம், அப்போ அன்பு வச்சா மகிழ்ச்சி கிடைக்கும். அப்போ வந்து இது 3மே வந்து என்னது தொல்காப்பியம், திருக்குறள் தான் இருக்குது. அன்பு, உயிர், மகிழ்ச்சி. மீன் வந்து குறுந்தொகை. புகழ் வந்து தொல்காப்பியம். அரசு அப்படின்னு வார்த்தை வந்து திருக்குறளில் சொல்லியிருக்காங்க. செய் வந்து குறுந்தொகை. செல் தொல்காப்பியம். பார் பெரும்பாலாற்றுப்படை. பார் வந்து பெரும்பாலாற்றுப்படை. அது மாதிரி வந்து வெள்ளம் வந்து 18.
ஒளி வந்து தொல்காப்பியம், ஒளிந்து போ அப்படின்னு சொல்லுவோம்ல, ஒளி அப்படின்றது தொல்காப்பியம். முடி வந்து அதுவும் தொல்காப்பியம்தான். தாவரத்துடைய இலைப்பெயர்கள் பார்த்துலாம். இலை வந்து ஆல், அரசு, மா, பலா, வாழை, இதெல்லாம் இலைப்பெயர்கள். கீரை வந்து அகத்திக்கீரை, பசலைக்கீரை, முருங்கைக்கீரை. புல் வந்து அருகம்புல், கோரைப்புல். தாள் வந்து நெல் தாள், வரகு தாள். தழை பார்த்தோன்னா மல்லித்தழை. மடல் வந்து சப்பாத்தி கள்ளி, தாழை. தோகை வந்து கரும்பு, நாணல். ஓலை வந்து பனை, தென்னை. கூந்தல் வந்து கமுகு, அதாவது பாக்குன்னு சொல்லலாம். அடுத்து இலக்கணத்தில் பார்த்துடலாம். தமிழ் மொழியில் இலக்கண வகைகள் வந்து 5: எழுத்து இலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம். ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை கண் இமைக்கவோ கை நொடிக்கவோ ஆகும் காலம் வந்து மாத்திரை சொல்லலாம். குறிலெழுத்தை குறிக்கும் கால அளவு வந்து 1 மாத்திரை. நெடிலெழுத்தை குறிக்கும் கால அளவு வந்து 2 மாத்திரை. அது மாதிரி மெய்யெழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு வந்து அரை மாத்திரை. ஆயுத எழுத்து கால அளவு வந்து அரை மாத்திரை. கசட தபர ஆகிய 6 வந்து வன்மையாக ஒலிக்கும். ஞஞன நம்மன வந்து 6 வந்து மென்மையாக ஒலிக்கும். எரள வெளல வந்து 6 வந்து வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாக இல்லாமல் இடைப்பட்டு ஒலிக்கும். உயிர் எழுத்துக்களை உயிர் மெய் குறில், உயிர் மெய் நெடில் என இருவகைப்படுத்தலாம். மெய்யுடன் உயிர் குறில் சேர்ந்தால் உயிர்மெய் குறில் தோன்றும். மெய்யுடன் உயிர் நெடில் சேர்ந்தால் உயிர்மெய் நெடில் தோன்றும். கலைச்சொற்கள் பார்க்கலாம். இணையம் இன்டர்நெட். தேடுபொறி வந்து சர்ச் இன்ஜின். முகநூல் வந்து ஃபேஸ்புக். புலனம் வந்து வாட்ஸ்அப். இடஞ்சொலி வந்து ஆன்டி கிளாக்வைஸ். குரல் தேடல் வந்து வாய்ஸ் சர்ச். தொடுதிரை வந்து டச் ஸ்க்ரீன். செயலி வந்து ஆப். மின்னஞ்சல் இமெயில்.